லாக்டவுன் அண்ட் லாக்டவுன் வரதுக்கான சான்ஸ் தான் இருக்கான்னு சொல்லி பார்க்க போறோம். ஹலோ மக்களே, நான் ஜெய்சங்கரன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் HMPV வைரஸ் இந்தியாவில் வந்துருச்சு. இதான் நம்ம பார்க்க போறோம். HMPV வைரஸ் சைனா பாதிக்க தொடங்கினதுலேருந்தே எல்லாரும் 2020 நடந்த இந்த COVID-19 அந்த ஏஜோட நம்ம ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கோம். காலையில நம்ம கோடு போட்டு இதுதான் ரிலேட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2020 வெனஸ்டே ஆரம்பிச்சு 2025 வெனஸ்டே ஆரம்பிக்குது அப்படின்னா பேசணும். இப்ப அதை நிரூபிக்கிற மாதிரியே சைனால இருந்து வந்த வைரஸான இந்த HMPV வைரஸ் இந்தியாலையும் பரவ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மக்களிடம் பரவ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது மக்களிடம் படிப்படியா தொடங்கி பரவிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த பரவலை குறைக்கிறதுக்காக அரசு செயல்பட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த HMPV வைரஸ் அப்படின்னா என்ன விஷயம் பார்ப்போம். HMPVனா ஹியூமன் மெட்டா நியூமோனோ வைரஸ் அப்படிங்கிறது இந்த HMPVயோட எக்ஸ்பான்ஷன்ங்கிறது. இந்த HMPV வைரஸ் பார்த்தோம்னா சொல்லி வச்ச மாதிரியே COVID-19 மாதிரியான ஒரு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான். இது மூச்சு காற்று மூலமா பரவக்கூடிய ஒரு நோயா தான் இருக்கு. இது COVID-19 மாதிரி ரொம்ப தீவிரமா இல்லாம இருந்தாலும் இதுவும் ஒரு வகையில ஒரு தீவிரமான நோயா தான் கருதப்படுது இந்த HMPV வைரஸ்ங்கிறது. இந்த HMPV வைரஸ்ங்கிறது எப்படி பரவும் அப்படி சொல்லி பார்த்தோம்னா மூச்சு காற்று மூலமா தான். அதாவது நம்ம இருமுனாலோ தும்முனாலோ இல்லைன்னா ஸ்னீஸ் பண்ணாலோ ஹச்சுன்னு தும்மும் போது அதுல இருந்து வரக்கூடிய துளிகள் மற்றவங்க பட்டாலோ இல்லைன்னா கண்டாமினேட்டட் பிளேசஸோ இல்லை கண்டாமினேட் வாட்டரையோ தொடும் போது அந்த தொடுதல் மூலமாகவும் இந்த வைரஸ்ங்கிறது பரவதான் செய்யுது அப்படின்னு மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த வைரஸுங்கிறது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தோம்னா சைனாவோட நார்த்தன் ப்ராவின்ஸ்ல கோல்டான பகுதிகள்ல இருந்து ஆரம்பிச்சு. அங்கேயும் முதல்ல குழந்தைங்களை தான் அதிகம் பாதிக்க தொடங்குச்சு. குழந்தைங்கள்ல இருந்து அதுக்கடுத்து வீக்கான இம்யூனிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம வீக்கான இம்யூனிட்டி இருக்க பர்சன்ஸ் பரவ ஆரம்பிச்சாலே அதுக்கடுத்து நார்மலான பர்சன்ஸ் வீக்கான இம்யூனிட்டியா மாறுவாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கும் பரவ தொடங்கும். இது மாதிரிதான் இந்த HMPV வைரஸ் பரவ ஆரம்பிச்சிச்சு. சரி, இதுக்கான சிம்டம்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா ஃபீவர் மைல்டு ஃபீவர் ஆரம்பிக்கும். அதாவது கோல்டு காஃப் அதிகமா இருக்கும். இந்த மைல்டு ஃபீவர் பார்த்தோம்னா அட்வான்ஸ் ஸ்டேஜா போக போக நியூமோனியாவா மாறும், பிரான்சிட்டிஸா மாறும். இது மாதிரி நோயா மாதிரி ரொம்ப கடினமான சூழ்நிலைகளுக்கு இது உருவாக்கும் அப்படின்னு இந்த HMPV வைரஸை பத்தி தெரியக்கூடிய மருத்துவ வல்லுநர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த HMPV வைரஸ் முதல் நார்தன் சைனால இருந்து பரவ ஆரம்பிச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா தைவான், தாய்லாந்து அந்த நாடுகளுக்கும் பரவ தொடங்குச்சு. அந்த நாடுகள் பரவ தொடங்கின மாதிரி இது ஏற்கனவே சைனாவை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஏற்கனவே US, UK, கனடா மாதிரியான பெரிய பெரிய நாடுகள்லயும் கூட இந்த நோய் பரவி இருக்கு. இந்த நோய் எப்படி பரவச்சோ அதே மாதிரி சப்சைட் ஆகி அது மறைஞ்சும் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் இதுவும் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தோம்னா இந்தியாவில 5 பேருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது 5 பேருமே கை குழந்தைங்க தான். அந்த குழந்தைகளுக்கு தான் ஏற்பட்ட பாதிப்பா இருக்கு. இதை பார்த்தா 2 குழந்தைகள் பெங்களூரை சேர்ந்த குழந்தைகள், ஒரு குழந்தை அகமதாபாத்தை சேர்ந்த குழந்தை, அதுக்கடுத்து இன்னும் 2 குழந்தைகள் நம்ம சென்னையை சேர்ந்த குழந்தை. அதாவது பார்த்தோம்னா அபிஷியலா தமிழ்நாட்டுல HMPV வைரஸ்ங்கிறது பரவ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுதான் விஷயமே இங்க. இந்த HMPV வைரஸ் பரவ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அதுக்கடுத்து பார்த்தோம்னா குழந்தைகளை பாதிக்க ஆரம்பிச்சு. இவ குழந்தைகளை பாதிச்சுச்சுன்னா அதுக்கு எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு பெற்றவங்களுக்கு பரவும், அவங்களுக்கு கிட்ட இருந்து இன்னும் மற்றவங்களுக்கு பரவும். அதே மாதிரி அடுத்த ஆட்களுக்கும் பரவதுக்கான சான்ஸ் உருவாகுது. அதனால ICMR சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப அலர்ட்டிங் ஸ்டேஜா இருக்கு, நம்ம மாஸ்க் போடுறதை அணியதை ஸ்டார்ட் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் ஹைஜீனையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு முன்னெடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில ரைஸ் ஆகாம இருக்கிறதுக்கான ஸ்டேஜஸ் பாதுகாக்கிறதுக்காகவும் நடவடிக்கை மேற்கொள்றதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது அதிகமாச்சுன்னா அதுல இருந்து தற்காத்து கொள்றதுக்காக ஏற்க வேண்டிய மருத்துவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பார்த்தோம்னா அதுக்கு மினிஸ்டர் JP நட்டா என்ன சொல்றாருன்னா இது இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு, இது பரவாம இருக்கிறதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாத்தையும் மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இப்ப HMPV வைரஸுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலவரங்கிறது. எப்படி COVID-19 வைரஸ் பரவ ஸ்டார்ட் ஆகும் போது நம்மளோட பாதிப்பு அடையக்கூடிய விஷயங்களா எக்கனாமியும் பிசினஸும் பாதிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி HMPV வைரஸ் பரவும் போது பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா இப்ப இந்த HMPV வைரஸ் இந்தியாவில பரவ ஆரம்பிச்சது தொடங்கினதுனே சோசியல் மீடியா பல பிளாட்ஃபார்ம்கள்ல #லாக்டவுன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அது மட்டும் அந்த ஹேஷ்டேக் வச்சு பல பீப்புள் அவங்களோட 2020 நடந்த COVID-19 மெமரிஸும் ஷேர் பண்றாங்க. அது மட்டும் 2025 அதுக்கும் நம்ம தயாரா இருந்துக்கணும் அப்படிங்கிற வகையில ஹியூமரஸும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி பார்த்தோம்னா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி இதை ரிலேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதுவும் சோசியல் மீடியா நடந்துட்டு இருக்கு.
ஆனா சோசியல் மீடியா இந்த மாதிரி ஹியூமரஸா பேசிட்டு இருந்தாலும் நாம தக்க நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய வகையில நாம சோசியல் ஹைஜீனை ஃபாலோ பண்ணணும். அது வேணா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற விதமா நம்ம கவர்மெண்ட் சொல்றபடி ஏத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான குவாரண்டைனும் லாக்டவுனும் அது மாதிரி அறிவிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம நடந்துக்கணும். அதுதான் இதுக்கு முக்கியமான விஷயமாவும் இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வந்து சோசியல் ஹைஜீனும் பாதிக்கப்படாம இருங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஏதாவது நோய் நொடி ஏற்பட்டிருந்தா கூட அவங்க அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை அணுகி தக்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சொல்லிக்கோங்க. இதுதான் இந்த வீடியோ முக்கியமான நோக்கமே. தேங்க்யூ.